ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் சுக்கிர தோஷத்தை நீக்கி நல்ல வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நாம் ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தானே நினைப்போம். ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு செயல் இல்லவே இல்லை. அதனால நிறைய பேர் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைங்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைச்சி பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைப்பாங்க. இப்படி சேர்த்து வச்சாலும் ஒரு சிலரால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலை இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர தோஷம்தான். இந்த சுக்கிர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஆடி வெள்ளிக்கிழமை எந்த முறையில் தீபம் ஏற்றினா அந்த தோஷத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சுகபோகமான வாழ்க்கையை அருளக்கூடியவராக தான் சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இவரின் அதிதேவதையாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உகந்த கிழமையாக வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை யார் ஒருத்தவங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது முற்றிலும் நீங்கி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற முடியும். இப்படி வழிபாடு செய்கிறதோடு இந்த ஒரு சிறப்பான ஒரு தீபத்தை நாம் ஏற்றி வச்சோம் அப்படின்னா வீட்டில் யாருக்குமே சுக்கிர தோஷம் இருந்தாலும் அது சுத்தமாக நீங்கிரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அதனால அந்த குடும்பமே பாதிக்கவும் செய்யும். இது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சுகமான வாழ்க்கையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரால் வாழ முடியலை அப்படின்னா அந்த குடும்பத்தாலும் வாழ முடியாது அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது அதனால சிறப்பான நல்லதொரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யணும். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு அளவில்லா பலன்கள் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிரஹோரை அப்படிங்கிறது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, அப்புறமா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வரும். இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சு நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வரக்கூடிய சுக்கிரஹோரையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு தான். இந்த சுக்கிரஹோரையான 1 மணி நேரமும் நமக்கு முழுமையாக நாம் அதை பயன்படுத்திக்கணும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தாம்பூல தட்டை வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை இருக்குது இல்லையா, அதை முழுமையாக அதில் பரப்பி வச்சுக்கோங்க. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரிய தானியம். அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு, நல்ல சுத்தமான புதுசாக ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்துறது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா சுத்தமான செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னா நல்ல சுத்தமான நல்லெண்ணெயை அதில் ஊற்றுங்க. அப்புறமா தாமரை தண்டு திரி போட்டுக்கோங்க. அடுத்ததான் அந்த எண்ணெயில் ஒரு 3 பொருட்கள் நாம் சேர்க்கணும். என்னென்னா அந்த எண்ணெயில் ஒரு 3 கிராம்பு போடுங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை போடுங்க. கிராம்பு மட்டும் 3, அப்புறம் பட்டை ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போட்டுருங்க. போட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. சரியாக சுக்கிரஹோரை ஆரம்பிக்கும் போது இந்த தீபத்தை நாம் ஏற்றணும். சுக்கிரஹோரை முழுவதும்
முழுவதும், அதாவது 1 மணி நேரம் முழுவதும் இந்த தீபம் எரியணும். அதுக்கப்புறமா இந்த தீபத்தை குளிர வச்சுக்கலாம். இப்படி நாம் தீபம் ஏற்றிய பிறகு மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தையோ இல்லை சுக்கிர பகவானின் மந்திரத்தையோ நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த சுக்கிர தோஷம் முற்றிலும் நீங்கணும் அப்படின்ற வேண்டுதலை முன்னாடி வச்சுங்க அப்படின்னா மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அருளால் தோஷங்கள் எல்லாமே நீங்கி வளமான வாழ்க்கையை வாழ முடியும். மறுநாள் காலையில் தட்டில் இருக்கக்கூடிய மொச்சையை காக்கை குருவிகளுக்கு தானமாக போற்றுங்க. சுக்கிர தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த தீபத்தை முழு மனதோட மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கிட்டு யார் ஒருத்தர் ஆடி வெள்ளிக்கிழமை ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சுக்கிரனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதோட இந்த தோஷமும் முற்றிலும் நீங்கும். அதனால இந்த எளிமையான வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.